நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வருஷந்தோறும் ஜூன் மாதம் 30ஆம் தேதியான இன்னைக்கு உலக அளவுல சர்வதேச சிறுகோள் நாள் கடைபிடிச்சிட்டு வரோம். விண்வெளியில உள்ள சிறுகோள்களால் பூமிக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வை மக்கள் கிட்ட ஏற்படுத்துறதா இந்த நாளோட முக்கிய நோக்கமா இருக்கு. 1908ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30 அன்று ரஷ்யாவோட சைபீரியாவுல உள்ள துங்குஸ்கா அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய சிறுகோள் விழுந்து பயங்கர வெடிப்பு ஏற்பட்டது. மனித வரலாற்றுல பதிவான மிகப்பெரிய சிறுகோள் தாக்கம் இதுதான். இதனால சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருந்த காடுகள் முற்றிலும் அழிஞ்சிச்சு. இந்த தினத்தை நினைவூற்ற விதமாதான் ஜூன் 30 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. புகழ்பெற்ற இயற்பியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மற்றும் குவின் இசைக்குழுவின் கிட்டார் கலைஞரும் வானியல் இயல்பியலாளருமான பிரையன் மே உள்ளிட்டோரால் 2014 இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா 2016 ஐக்கிய நாடுகள் பொதுசபை ஜூன் 30ஆம் தேதியை அதிகாரப்பூர்வமாக சர்வதேச சிறுகோள் நாள் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நாளோட முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, பூமிக்கு அருகில வரக்கூடிய சிறுகோள்களை அடையாளம் காண்பது மற்றும் அவற்றால வரவிருக்கக்கூடிய ஆபத்துகளை பற்றி பேசுறது, விண்கற்கள் பூமியை தாக்காம திசை திருப்பும் தொழில்நுட்பங்கள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சிகளை உருவாக்குறது. இது எல்லாம் தான் இந்த நாளோட முக்கிய நோக்கங்களா கருதப்படுது. ஜூன் 30ஆம் தேதி அன்னைக்கு வருஷந்தோறும் எதனால சர்வதேச சிறுகோள் நாளா நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ் திரையுலகத்துல மிகவும் புகழ்பெற்ற திரைக்கதை எழுத்தாளர், வசனகர்த்தா மற்றும் இயக்குனரான சித்ராலயா கோபு அவர்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1931ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். தமிழ் சினிமாவில நகைச்சுவை மற்றும் குடும்ப கதைகளுக்கு புதிய இலக்கணம் வகுத்த பெருமை இவருக்கு உண்டு. புகழ்பெற்ற இயக்குனர் CV ஸ்ரீதரும் இவரும் நல்ல ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ங்க. செங்கல்பட்டியில ஒன்னா படிச்சிட்டு இருக்கும் போதே நாடகங்கள் எழுதி நடிச்சிருக்காங்க. ஸ்ரீதர் இயக்கிய கல்யாண பரிசு திரைப்படத்துல உதவி வசனகர்த்தாவாக தன்னோட முதல் இன்னிங்ஸ தொடங்கி இருக்கிறாரு சித்ராலயா கோபு அவர்கள். ஸ்ரீதரின் சித்ராலயா நிறுவனத்தோட முக்கிய தூணா விளங்குனதுனால இவரை சித்ராலயா கோபு அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவோட எக்காலத்திலையும் அழியாத நகைச்சுவை படங்களான காதலிக்க நேரமில்லை, கலாட்டா கல்யாணம், உத்தரவின்றி உள்ளே வா போன்ற படங்களுக்கு இவர் தான் கதை வசனம் எழுதியிருக்கிறாருங்க. வெறும் நகைச்சுவை மட்டுமில்லாம நெஞ்ச மறப்பதில்லை, சாந்தி நிலையம், 3 தெய்வங்கள் போன்ற உணர்வு பூர்வமான குடும்ப படங்களுக்கும் திரைக்கதை அமைச்சிருக்கிறாரு. ஏவிஎம் நிறுவனத்தின் தயாரிப்புல முத்துராமன், லட்சுமி நடித்த காசைதான் கடவுளடா நாடகத்தை அடிப்படையா வச்சு திரைப்படங்களை இயக்க தொடங்கி இருக்கிறாரு. கலைத்துறையில இவரது நீண்ட கால பங்களிப்பை பாராட்டி தமிழக அரசின் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு கௌரவங்கள் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவரோட பையன் காலச்சக்கரம் நரசிம்மாவும் தமிழ்ல ஒரு புகழ்பெற்ற வரலாற்று நாவல் எழுத்தாளர் ஆவாங்க. சித்ராலயா கோபு அவர்களுக்கு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா இன்னும் ஸ்பெஷலான வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.